உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா, கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடும் உழைப்புக்கு பெயர் போனவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் தான். கடின உழைப்புக்கு சொல்லக்கூடிய கிரகம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். ஸோ அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பாளிகளான ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆதாய பலன குடுக்குற விதத்தில தான் வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனியோட நிலை மாறப்போகுது. சனி உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. அவர் யார் அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடம் அப்படின்றது என்ன? தொழில் ஸ்தானம். ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். நம்மளுடைய நேர்மையா எந்த வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா யார் வர்றார்ன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். அவர் தான் அவரோட வீடு தான். அந்த வீட்டுக்குரிய அந்த உங்க தொழில் ஸ்தானமே சனி பகவானோட வீடு தான். அதனால தான் இயற்கையாவே வந்து ரிஷப ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகளா இருக்கிறாங்க. பிரதிபலன் பார்க்காம நம்ம வேண்டிய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கெல்லாம் வந்து ஓடி, ஓடி உழைக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையான பண்ப கொண்டவங்க தான் வந்து ரிஷப ராசிக்காரர்கள். ஸோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்து அதிபதி 11ஆம் இடமான மீன ராசிக்கு போறது. 11ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகம். அதாவது இயற்கை அசுபர் ஒருத்தர் வந்து 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, உபஜய ராசிகள்ல இவங்கலாம் இருந்தாங்கன்னா நல்ல பலன் செய்வாங்கன்றதுக்கான ஒரு அடையாளம். ஸோ அந்த வகையில உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியா 11ஆம் இடத்துக்கு வர்றதும், சனி வர்றதும் ஒரு நல்ல விஷயம். அவர் ஒரு இயற்கை அசுபரா இருந்து அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றதும் இன்னொரு விதிப்படியும் நல்ல விஷயம் தான். ஸோ எல்லா வகையிலயும் அவர் வந்து உங்களுக்கு யோக பலன சனியோட பயிற்சிக்கு அப்புறம் வந்து அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கோச்சார அடிப்படையில ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும், நல்ல நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில ஏற்பட போகுது. அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, அந்த 11ஆம் இடமா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு மீன ராசி. அந்த மீன ராசி வந்து குருவுடைய வீடு. முழு சுபகிரகமான குருவோட வீடு. அந்த குரு வந்து இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். நம்ம தனிச்சு வந்து சனிய மட்டும் வச்சு, அவர் எங்க இருக்காரு, 7 சனி ஆரம்பிச்சுருச்சு, லாபஸ்தானத்தில இருக்காரு, நல்லத குடுப்பாரு அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில அதுக்கு இந்த நவகிரகங்களும் ஒண்ணோட ஒண்ணு தொடர்போட இணைந்து தான் வந்து ஒரு வேலை செய்யும், ஒரு பலன குடுக்கும். ஸோ அந்த வகையில இப்போ சனிக்கு சனி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மார்ச் மாதம் சனி வந்து அமரக்கூடிய மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கேந்திர தொடர்போட குரு பகவான் வந்து மே மாதம் வரை இருப்பார். ஸோ அந்த வரைக்கும் சிறப்பான சனியால எந்த ஒரு எதிர்மறையான பலன்கள செய்யாம, யோக பலன்கள தான் செய்வாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட சிறப்பு மே மாதம் 26ஆம் தேதிக்கு மேல இருக்கு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுறாரு. சனி எப்படி மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில அவர் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வராரோ, அதேபோல மே 26ஆம் தேதி வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து குரு பகவான் வரப்போறாரு. இது வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து கடக ராசிக்கு குரு பகவான் வரப்போறாரு. குரு வந்து கடக ராசிக்கு வர்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்னு அர்த்தம். குரு உச்ச பலம் பெறுறது உலகத்துக்கே நல்லது. எல்லாருக்கும் நல்லது. ஒரு சுபர் நல்ல பலமா இருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஊர்ல நல்லா இருக்காரு. நல்ல ஒரு அவர் நல்லா வலுவா இருக்காரு, செல்வாக்கா இருக்காரு அப்படின்னா, அந்த ஊருக்கே சுபிட்சம்ன்ற மாரி, குரு பகவான் வந்து உச்சம் பெறுறது, பலம் பெறுறது உலகத்துக்கே சுபிட்சத்த குடுக்கும். ஸோ அந்த வகையில உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்து, அங்கருந்து அவருடைய 9ஆம் பார்வைய சனி மேல குடுக்க போறாரு. சனி எங்க இருக்காரு? குருவோட வீட்ல தான் இருக்கிறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது, குரு பகவான் மற்றும் சனி பகவான் 2 பேருமே சேர்ந்து நல்லோரும், கெட்டவரும். அது இயற்கை அசுபரும், இயற்கை சுபரும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல யோக பலன குடுக்க போறாங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியாக போகுது. உங்களுடைய வெளிநாட்டு பயணம், உங்களுடைய வெளிநாட்டு முயற்சிகள், அ கல்விக்காக பயணங்களா போறது, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பா நெறைய நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கப்போகுது. நீங்க கண்டிப்பா அ மார்ச் 6ஆம் தேதியிலேருந்தே அது துவங்கிரும். அதுக்கு பின்னாடி மே 26ஆம் தேதிக்கு மேல வந்து இன்னும் சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த வகையில கோச்சார அடிப்படையில சனி பகவான் ஆகட்டும், ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய கிரகங்கள் இவங்க தான் சனி மற்றும் குரு. அப்புறம் வந்து ராகு. ராகு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்திருக்காரு. ஆண்டு முழுதும் வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துல தான் தொடரப் போறாரு. ஸோ ராகுவுடைய நிலையுமே ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. ராகு 10ஆம் இடத்துல இருக்கும்போது பல தொழில் செய்ற யோகத்த குடுப்பாரு. அ பல வெவ்வேறு துறைக்குள்ள போகாம
உங்க தொழில் சார்ந்த நெருக்கமான தொழில தேர்ந்தெடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அதுக்கான பொருளாதாரம் எங்க ஒரு வேலை செய்றதுக்கே வாய்ப்பு இல்ல, காசு இல்ல, பொருளாதாரம் இல்லன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்க கவலையே பட வேணாம். குரு அருளால கையில காசு கொட்டப்போது, உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போதுன்னே சொல்லலாம். குரு மட்டும் இல்ல, சனியும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. குரு வந்து பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய தனகாரகன், சனி வந்து உழைப்ப குறிக்கக்கூடிய கர்மகாரகன். இவங்க 2 பேரும் திரிகோண நிலையில இணைவு பெற்று, உங்க உழைப்பால உங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போது, நீங்க ஆசைப்பட்ட இலக்க அடைய போறீங்க அப்படின்றது தான் இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆறாரு. குரு பெயர்ச்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில அ எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்தையும் இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர்ற காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.